Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 60வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதுலயும் நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் தான் பார்க்க போறோம். இதுல வந்து காசியன் குவாட்ரேச்சர்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்கு அப்படின்றதும் நான் வந்து சொல்ல போறேன். அப்புறம் வந்துட்டு இதுதான் கடைசி பகுதி. நியூமெரிக்கல் இன்டகிரேஷனோட இதுதான் கடைசி பகுதி. அடுத்த பகுதியில் வந்து நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பார்க்க போறோம் மெயினாக அப்படின்னா காசியன் குவாட்ரேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ காசியன் குவாட்ரேச்சரில் என்ன பண்ண போறோம், நியூட்டன் குவாட்ரேச்சர் ஃபார்முலால என்ன பார்த்தோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம முதல்ல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஏகமா பின்ற இன்டர்வல்ல என்னோட டெஃபனைட் இன்டெக்ரல், அதாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா எக்ஸாக்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நியூமெரிக்கல் இது பண்ணுறோம். ஸோ அதில் பேசிக் ஐடியா என்ன, இதை வந்துட்டு குட்டி குட்டி இன்டர்வலாக உடச்சி இது பண்ணுறோம், அல்லது அதை ஒரு ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு வெயிஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் என்ன பண்ணோம்னா, இந்த இதை வந்துட்டு எக்ஸை வந்துட்டு, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து லெக்ராஞ்ச் பாலினாமியல் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் a to b fx dx வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு சம்மேஷன் ai fxi. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இதான் நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் உள்ளது. இதே தான் காம்போசிட் ரூலுக்கும் யூஸ் பண்ணோம். காம்போசிட் ரூலுக்குள்ள அந்த குட்டி இதுக்குள்ளே திருப்ப இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு வந்து இது பண்ணுறோம். பட் இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து கன்வீனியன்ட். ஓகே, இது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது எப்போனா வந்துட்டு நம்ம வந்துட்டு காம்போசிட் ரூலை கம்பைன் பண்ணும்போது. பட் ஆனால் அது என்ன வருதுன்னா, இது வந்து அக்குரசி வந்துட்டு என்ன பண்ணோம், சிக்னிஃபிகண்ட்லி இது வந்து அக்குரசி வந்து டிக்ரீஸ் பண்ணோம், அப்ராக்சிமேஷன் வந்து இதாகும் போது. ஸோ காசியன் குவாட்ரேச்சரில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதில் வந்து ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரூல்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, காம்போசிட் ரூலில் காசியன் குவாட்ரேச்சரில் என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸுமே வந்து ஆப்டிமல் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணுறது எப்படின்னா, அதாவது ஒரு நல்ல பெஸ்ட் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணுவேன். அந்த பாயிண்ட்ல இந்த இதை எவால்வேட் பண்ணனா ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன வரப்போகுதுன்னா, எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரப்போகுது, பெட்டர் அப்ராக்சிமேஷன் ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ்டாக இருக்காது, ஆனால் வந்து ஆன்சர் வந்து பெட்டராக இருக்க போகுது. அது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, x0 x1 x2 ஓகே அந்த இன்டர்வல் இது பண்ணுறோம், கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து இது பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இது எப்படி இருக்கணும்னா, என்னோட இந்த ஆன்சர் வந்து ஓகே இந்த அப்ராக்சிமேஷன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் அப்ராக்சிமேஷனாக இருக்க போகுது. ஓகே, ஒரு பெஸ்ட் அப்ராக்சிமேஷனாக இருக்க போகுது. அப்படி ஒரு ஏஐயும் எக்ஸையும் நான் சூஸ் பண்ணோம். ஓகே, ஏஐயும் சூஸ் பண்ணோம், எக்ஸையும் சூஸ் பண்ணோம். ஓகே, நோட்ஸும் வந்துட்டு நான் டிட்டர்மைன் பண்ணோம், A0 A1 A1 சூஸ் பண்ணோம், சச் தட் இந்த எரர் வந்து மினிமைஸ் ஆக போகுது. ஓகே, இது பெஸ்ட் அப்ராக்சிமேஷனாக இருக்குது. அதாவது அதோட எரர் வந்து ரொம்ப ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி x0ஐயும் A0 A1 A1 சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு திருப்ப வந்துட்டு எக்ஸாக்ட் ரிசல்ட்டோட இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட அக்குரசி மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட் ரிசல்ட். ஓகே, எக்ஸாக்ட் ரிசல்ட் என்ன வருது அப்படின்றதுக்கு ஒரு லார்ஜஸ்ட் கிளாஸஸ் பாலினாமியல்ல இது பண்ணிவிட்டு அதுக்குரிய டிகிரியை வந்துட்டு நம்ம ப்ரிசைஸாக என்னன்றது வரப்போகுதுன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து A0 A1 A1 வந்து ஆர்பிட்ரியாக இருக்க போகுது. ஓகே, நோட்ஸ் வந்துட்டு அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போது அது பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, நமக்கு வந்துட்டு இதில் வந்து 2n பேராமீட்டர்ஸ் இருக்குது. x0 இதில் என்னென்ன சூஸ் பண்ணோம், x0 x1 x2 xn இதுவும் எனக்கு தெரியாது. ஓகே, A0 A1 A2 எக்ஸெட்ரா AN இதுவும் எனக்கு தெரியாது. நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் x0 x1 x10 வந்துட்டு தெரியும். ஓகே, இது வந்து காசியன் குவாட்ரேச்சரில் இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் இதுவும் தெரியும், இது தெரியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது கண்டுபிடிச்சோம். இதில் வந்து ரெண்டுமே தெரியாது, அதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. ஓகே, ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் நம்ம வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் போட்டு இது பண்ணுறோம். இதில் ரெண்டுமே தெரியாது. ஓகே, ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் ஒரு n+1 பேராமீட்டர், இதில் ஒரு n+1 பேராமீட்டர், 2n+2 பேராமீட்டர்ஸ் இதில் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதை சூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இதில் வந்து நான் xn-1 வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது A0 இந்த x1 x2 xn அந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு 2n பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பாலினாமியல் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ அப்போ கிளாஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஆல்மோஸ்ட் 2n-1 வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து 2n பேராமீட்டர்ஸ் வந்து இது பண்ணலாம். ஏன்னா 2n-1 டிகிரி பாலினாமியல்னா 1x x2 எக்ஸெட்ரா 2n - x power 2n-1 வரைக்கும் வரும். அப்போ 2n
வேல்யூஸ் இருக்கும்போது இப்போ 2n பேசிஸ் இருக்கும்போது அந்த 2n பேசிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இதில் என்ன தேவைன்னா x1 x ஸ்கொயர் எக்ஸட்ரா x2n - 1 வரைக்கும் தெரிஞ்சுன்னா மொத்தம் இதில் வந்து எத்தனை இருக்குது 2n பேசிஸ். இதோட பேசிஸ் வந்துட்டு பேசிஸோட கார்டினேட் வந்து 2n இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்துட்டு என்னோட வேல்யூஸ் ஆஃப் x0 x1 x2 a0 a1 a1 கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அப்போ லார்ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் பாலினாமியல் கொடுக்குது. இதில் வந்து இப்போ ட்ரெபிசாய்டல் ரூல் பார்த்தோம்னா அதில் வந்து ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியல் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் இருந்துச்சு. செகண்ட் டிகிரி பாலினாமியல் தேர்ட் டிகிரி பாலினாமியல் போடும்போது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. சிம்சன்ஸ் 1/3 ரூல் எடுக்கும்போது செகண்ட் டிகிரி பாலினாமியல் கரெக்டாக இருந்துச்சு, தேர்ட் ஃபோர்த்துக்கு போகும்போது ஆன்சர் வந்து தப்பாக இருந்துச்சு. காசியன் குவாட்ரேச்சர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா நீங்கள் வந்து 2 பாயிண்ட் தான் எடுப்பீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் இருக்குது, அது வந்து ஆன்சர் கரெக்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர் தேர்ட் டிகிரி பாலினாமியல் இருக்குது, ஆன்சர் கரெக்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் பாலினாமியல் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் இதுக்கு வந்துட்டு மோர் இதை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரீசனபிள். ஏன்னா வந்து ஹையர் கிளாஸ்க்கு வந்து ஆன்சர் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் வேல்யூஸும் கான்ஸ்டன்ட்டும் எக்ஸாக்ட்னஸும் இது பண்ணோம்னா வந்து என்ன போகுது நமக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்ப வந்து அந்த லாம்டா தான். ஓகே, ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா -1,1 இருந்துட்டு -1,1 வந்துட்டு இன்டெக்ரல் a to b -1,1 f of x dxக்கு ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிப்பேன். அப்புறம் வந்துட்டு இன்டெக்ரல் a to bக்கு வந்துட்டு f of lambda of x or lambda of u du இன்ட்டு இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகும் b - a/2 அந்த இது மல்டிப்ளை ஆகி கண்டுபிடிக்கப்போம். ஸோ அதை அதில் பண்ண போகிறோம். ஸோ n = 1க்கு வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா -1 to 1 வந்துட்டு எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்ற பார்க்க போகிறோம். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் திரும்ப அந்த என்னோட லாம்டா பேராமீட்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ஸ் போட்டு அதை வந்து நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஆர்பிட்ரரி. ஓகே, ஸோ இது வந்து அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து சிச்சுவேஷனுக்கு வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆர்பிட்ரரி இன்டர்வலுக்கு ஸோ -1 to 1 f of x dxக்கு இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா ஸோ -1 to 1. ஓகே, ஸோ என்னோட இது வந்து -1 to 1 f of x dx கால்குலேட் பண்ண போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன எடுக்க போகிறேன்னா n = 1 எடுத்துக்கிறேன். அப்போ வந்து எனக்கு a0 a1 தேவை. ஓகே, n = 0னா a0 மட்டும், n = 1 எடுக்கிறேன். இப்போ a0 a1 தேவை, x0 x1 தேவை. ஓகே, அப்போ 2 இது இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 2 இது இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக இது வந்து n = 2ன்னு எடுத்துக்கோ நம்ம. ஏன்னா நம்ம வந்து 2n சொல்லியிருக்கோம் அந்த இது. ஸோ n = 2ன்னு எடுத்துனா இந்த a0 a1 வரப்போது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2n -2 × 2 - 1 அப்போ எனக்கு 3. ஓகே, ஸோ 3 இது வந்துட்டு 3 ஆர் லெஸ் பாலினாமியலுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்குது. ஓகே, அட்லீஸ்ட் 3 டிகிரி பாலினாமியலுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுக்குது. ஸோ அது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ a0 a1 x0 x1 இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட அப்ராக்சிமேட் வந்து என்ன வரப்போகுதுன்னா a0 f of x0 + a1 f of x1. ஸோ இது ரெண்டும் என்னென்னு கண்டுபிடிக்கணும், இதுவும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது எதுவுமே எனக்கு தெரியாது. x0 x1 தெரியாது, a0 a1 தெரியாது. அட்லீஸ்ட் நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் x0 x1 தெரியும், இதில் வந்து அதுவும் தெரியாது. ஓகே, ஸோ a0 a1 x0 x1 என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ எப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 டிகிரி பாலினாமியலுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆக போதுன்னா அப்போ என்னோட பேசிஸில் வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா என்னோட பேசிஸ் எலமெண்ட்ஸ் வந்துட்டு பேசிஸ் வந்து என்ன இருக்க போகுதுன்னா 1x x² x³ இந்த 3 வந்து இருக்க போகுது. இந்த 3க்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ f of x = 1னா என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். f of x = 1னா ஓகே, இது வந்து -1 to 1 dx = a0 + a1. ஓகே, ஏன்னா f of x0 1 தான், f of x1 1 தான். ஸோ இது வந்து இது வரப்போகுது. ஸோ a0 வந்து வரப்போகுது. ஸோ ஈக்குவல் டு ஸோ இது வந்து -1 to 1 dx. அப்போ இது என்ன இருப்பதுன்னா a0 + a1 = 2. ஓகே, f of x = x இருக்கும்போது இது வந்து -1 to 1 x dx. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 0 ஆயிரும். ஏன்னா எக்ஸஸ் இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ -1 to 1ன்றதுனால ஆட் ஃபங்க்ஷன் ஆகுது, 0 ஆயிரும். ஓகே, ஸோ அந்த சைடு வந்துட்டு ஈக்குவல் டு ஸோ அப்போ இது என்னன்னா ஈக்குவல் டு a0 x0 + a1 x1 which implies a0 x0 + a1 x1 = 0. இது ரெண்டாவது. f of x = x² இருந்துச்சுன்னா -1 to 1 x² dx வந்துட்டு ஈக்குவல் டு a0 x0² + a1 x1² இது வந்து அப்போ இம்ப்ளைஸ் a0 x0² + a1 x1² ஈக்குவல் டு இது x³/2. ஸோ அப்போ வந்து 2/3 இருக்குது. ஓகே, ஸோ 2/3. ஓகே, லாஸ்ட் ஒன் f of x = x³. ஸோ -1 to 1 f of x³ dx இது வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதனால் இது 0 ஆயிரும். ஈக்குவல் டு a0 x0³ + a1 x1³ ஈக்குவல் இம்ப்ளைஸ் a0 x0³ + a1 x1³ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த இது வரப்போகுது.
ஸோ இப்போ இந்த நாளையும் நான் சால்வ் பண்ணோம். ஓகே, இது வந்து லீனியர் ஈக்குவேஷன்ல இது நான் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, சிஸ்டம் ஆஃப் நான் லீனியர் ஈக்குவேஷன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா x0 ஸ்கொயர் x1 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது எல்லாமே சிஸ்டம் ஆஃப் நான் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி நான் இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை சால்வ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணேன்னா இதை வந்துட்டு x0 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து a0 x0 plus a1 x1 x0 சாரி a1 x0 ஈக்குவல் டு 2x0 வரப்போகுது. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா a0 x0 plus a1 x1 ஈக்குவல் டு 0 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னா என்ன வரும்னா ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து a1 இன்ட்டு x0 மைனஸ் x1. ஓகே, இது மைனஸ் வரும். a0 மைனஸ் x0 மைனஸ் x1 ஈக்குவல் டு 2x0 இருக்கும். ஓகே, இது வந்து 1. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது வந்துட்டு இதை வந்துட்டு x0 ஸ்கொயர் x0 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதில் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இது என்ன வரும்னா a0 இன்ட்டு x0 கியூப் ப்ளஸ் a1 இன்ட்டு x0 இன்ட்டு x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு x0. ஸோ அடுத்தது அப்படியே தான் இருக்குது. a0 x0 கியூப் ப்ளஸ் a1 x1 கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணால் இது 0 ஆயிரும். இது வந்துட்டு a1 இன்ட்டு x1 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோன்னா x0 மைனஸ் x1 ஓகே ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு x0. ஓகே, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இதையும் டிவைட் பண்ணால் a1 பை இது பை இதுன்னு போடும். ஓகே, ஸோ a1 இன்ட்டு x1 ஸ்கொயர் x0 மைனஸ் x1 டிவைட் பை a1 இன்ட்டு x0 மைனஸ் x1 ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு x0 பை 2x0. ஓகே, x0 கேன்சல் 2 கேன்சல். ஓகே, x0 minus 1 cancel, a1 cancel. ஸோ x1 ஸ்கொயர் வந்துட்டு அப்போ இதுலேருந்து என்ன வரும்னா x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3 வரும். விச் இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. ஓகே, ஸோ இதுலேருந்து x1 எனக்கு கிடச்சிருச்சு. x1 வந்துட்டு x0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. ஸோ x0 ஈக்குவல் டு ப்ளஸ் 1/√3னா அடுத்து வந்து சரி x1 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3னா அப்போ x0 என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ x0 வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். a இன்ட்டு 4 வந்து x0 மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இதை வந்துட்டு x0 மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா a0 x0 ஸ்கொயர் ப்ளஸ் a1 x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சாரி a1 x1 x0 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது வந்து a0 x0 ஸ்கொயர் ப்ளஸ் a1 x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3 அப்படின்றது. ஓகே, ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன போகுது? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் a1 இது சப்ட்ராக்ட் பண்ணால் a1 இன்ட்டு x1 இன்ட்டு x0 மைனஸ் x1 ஈக்குவல் டு -2/3. ஓகே, ஸோ இதில் எனக்கு x1 ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இது திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து a வந்து எனக்கு தெரியும். ஸோ அப்போ இதையும் டிவைட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, 2 இன்ட்டு வெயிட் 2 இன்ட்டு x0 x1 a1 x0 a1 இன்ட்டு இதையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2/3 x0 x1 ஓகே. ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு இதையும் டிவைட் பண்ணனா x0 கேன்சல் ஆயிரும். அந்த பக்கம் x0 இருக்கும். ஓகே, x1 ஸ்கொயர் இருக்கும். x1 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதையும் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? a1 x1 x0 மைனஸ் x1 ஈக்குவல் டு -2/3 டிவைடட் பை இதை டிவைட் பண்ணுறேன் a1 x1 ஸ்கொயர் x0 மைனஸ் x1 ஈக்குவல் டு 2/3 இந்த பக்கம் ஈக்குவல் டு 2/3 x0 இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆயிருது? x0 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். 2/3 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ x1 கேன்சல் ஆயிரும். அப்போ -1/3 x0. ஓகே, ஸோ சாரி x0 ஈக்குவல் டு x1 வரும். ஓகே, ஸோ அப்போ x1 வந்து 1/√3 சூஸ் பண்ணிங்கன்னா x0 வந்து -1/√3 இருக்கும். இதை மாற்றி சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இது வரப்போகுது. ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா நான் வந்து x1 வந்து 1/√3 எடுத்துக்கிறேன். x0 வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கிறேன்? x0 வந்துட்டு நான் வந்துட்டு -1/√3 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ x1க்கும் x0க்குள்ள ரிலேஷன் இதுதான். ஸோ அப்போ x1 வந்துட்டு நான் 1/√3 எடுத்துக்கிறேன். x0 வந்துட்டு -1/√3 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எந்த முடிஞ்சது. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா x0 என்ன x1 என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, x0 x1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா a0 a1 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ a0 a1ன்றது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன இருக்குது நமக்கு a1 x0
இந்த இது இருக்குது. ஓகே, ஸோ a0 ப்ளஸ் a1 ஈக்குவல் டு √2 இருக்குது. ஓகே, அப்புறம் வந்துட்டு a0 x0 வந்து -1/√3, a1 வந்துட்டு 1/√3 ஈக்குவல் டு 0 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் இருந்து என்ன கிடைக்குன்னா 1/√3 வந்து மல்டிப்ளை பண்ணால் -a0 ப்ளஸ் a1 ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ a0 ஈக்குவல் டு a1. ஓகே, a0 ஈக்குவல் டு a1 இதில் சப்ஸ்டிட்யூட்னா 2 டைம்ஸ் a0 ஈக்குவல் டு 2. ஓகே, அப்போ a0 ஈக்குவல் டு 1. அப்போ a1 ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ a0 a1 கிடச்சிச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகுது, -1 to 1 f of x dx வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா a0 இன்ட்டு f of x0 ப்ளஸ் a1 இன்ட்டு f of x1 சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு x0 தெரிஞ்சிருச்சு, a0 தெரிஞ்சிச்சு. இது வந்து f of -1/√3, இது வந்து f of 1/√3. ரெண்டுக்குரிய ஆன்சர் எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, f of -1/√3 தெரிஞ்சிச்சு, f of 1/√3 எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகே, ரெண்டுக்குரிய ஆன்சர் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த இது வந்துட்டு ப்ரிசைஸாக 3rd டிகிரி பாலினாமியல் வரைக்கும் ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். 3rd டிகிரி பாலினாமியல் வரைக்கும் போட்டிங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், எக்ஸாக்டாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த இது வரும். ஓகே, ஸோ இதான் வந்து இதுக்குரியது. ஸோ இப்போ என்ன பண்ணால் இது வந்து சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் மூலமாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு a, bக்கு வந்து ஜென்ரலாக மாற்றுறோம். ஸோ லாம்டா வந்துட்டு -1, 1 to a, b எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இன்டகரல் a to b, ஓகே, லாம்டா ஆஃப் எக்ஸ் என்னன்றது மாதிரி எழுதுகிறேன். லாம்டா ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா b - a/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் a + b/2. ஓகே, இதான் என்னோட லாம்டா ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா இன்டகரல் a to b f of x dx. ஸோ இதில் போட்டோம்னா இன்டகரல் a to b f of x dx வந்துட்டு என்ன ஆகும்னா ஈக்குவல் டு b - a/2, b - a/2 இன்ட்டு இன்டகரல் -1 to 1 f of lambda of u du. ஓகே, இதான் இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஜென்ரலாக a to b f of x dx என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டகரல் a to b f of x dx வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா ஈக்குவல் டு b - a/2 இன்ட்டு f of lambda of -1/√3 ப்ளஸ் f of lambda of 1/√3. ஓகே, ஸோ இதான் என்னோடது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும், ஓகே, சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ b - a/2, ஓகே, ஸோ f of lambda of -1/√3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா a - b/2√3. ஓகே, ஸோ அதில் 1/√3 சப்ஸ்டியூட் பண்ணால் a - b/2√3 ப்ளஸ் a + b/2. ஓகே, ப்ளஸ் b - a இருக்கும், நான் வந்து மைனஸ் போட்டிருக்கறனால அது வந்து b - a ஆயிடுது, ப்ளஸ் f of b - a/2√3 ப்ளஸ் a + b/2. ஓகே, ஸோ இதான் அதோட ஃபார்முலா. ஸோ இதான் ஜென்ரலாக காசியன் குவாட்ரேச்சரோட ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி, இன்டர்வல் வந்து -2,2ன்னு கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்குரிய வெயிட்ஸ் என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா டிட்டர்மின் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் a0, a1, a2, ஓகே, ஃபார் விச் இந்த இது கொடுத்துருக்காங்க -2 to 2 f of x dx வந்துட்டு a0 f of -1 plus a1 f of 0 plus a2 f of 1. ஓகே, இது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு வந்து 3 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு பேசிஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம், ஆல்ரெடி நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீ டிட்டர்மைன். ஸோ அப்போ வந்து நான் இந்த இதை மட்டும் எடுத்த போதும் 1x². ஸோ இதுக்கு வந்து எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ f of x = 1 அப்படின்னா ஓகே, இது என்ன ஆகும், -2 to 2 dx ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 சிம்ப்ளைஸ் a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு இது வந்து -2 to 2. ஸோ இது வந்து எக்ஸ் வரும். ஸோ இது வந்து ஆடிது, இப்போ 0 to 2ன்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ வந்து 4, 0 to 2 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து 4. ஓகே, இது வந்து 4ன்னு இருக்கும். f of x = 1 எக்ஸாக இருக்கும்போது -2 to 2 x dx, இந்த இன்டர்வல் 0 ஆயிரும். ஸோ இந்த இன்டர்வல் 0 ஆயிரும். இது வந்து a0 இன்ட்டு -1 ப்ளஸ் a1 இன்ட்டு 0 ப்ளஸ் a2 இன்ட்டு 1 சிம்ப்ளைஸ்
minus a0 plus a2 equal to 0. Okay, so இப்போ a0 equal to a2 வந்துரும். Okay, so இதில் இருந்து a0 equal to a2 வந்துரும். Okay, next f of x equal to x square minus 2 to 2 x square dx. Okay, இது வந்து 4/3 வரும். ஸோ இது வந்து a0 into minus 1 square, இது a1 into 0 square plus a2 into 1 square. ஓகே, அப்போ இது வந்துட்டு a0 plus a1 equal to இது வந்துட்டு 4/3 வரப்போகுது. ஓகே, 4/3. ஓகே, 4/3 வரப்போகுது. இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி a0 equal to 4/3 இல்லை எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் கியூப் பை 3 இன்ட்டு 2 வரும். அப்போ வந்து 2 8 ஸோ 16/3 வரும். ஓகே, 16/3 வரும். ஸோ a0 plus a2 வந்து 16 a0 plus a2 வந்து 16/3 இருக்கும். ஓகே, ஸோ இதை சப்ஸ்டிட் a0 equal to a2ன்றது நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ என்ன ஆகுதுன்னா இது ரெண்டையும் இது பண்ணோம்னா என்ன வரும்னா, ஸோ a0 வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ 2 times a0 equal to 16/3. அப்போ a0 equal to 8/3. ஓகே, a0 வந்து 8/3 வரும். ஸோ அப்போ a0 வந்து 8/3னா a2 8/3 தான். சிம்ப்ளைஸ் a2 ஆல்சோ 8/3. ஓகே, ஸோ a0 தெரிஞ்சிச்சு, a2 தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஸோ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 8/3 ப்ளஸ் a1 ப்ளஸ் 8/3 ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ a1 ஈக்குவல் டு 16/3. ஓகே, 4 minus 16/3. ஸோ அப்போ இது minus 4/3. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும்? minus 8/3 into f of minus 1 plus minus 4/3 into f of 0 plus 8/3 into f of 1. ஓகே, இங்கே பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டு. அது போக ஈக்குவலி ஸ்பேஸ்ட் இன்டர்வல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவாக வரும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதான் இதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இது வந்து எல்லா குவாட்ரேட்டிக் பாலினாமியலுக்கும் இதுக்குரிய ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து காசியன் குவாட்ரேச்சர் தியரம் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து எப்படி வந்து ஜென்ரலாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு ஜென்ரல் பாலினாமியலுக்கு எதை அப்ளை பண்ணலான்றது ஒரு ப்ராப்ளம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இந்த தியரம் மட்டும் சொல்கிறேன், இதில் ப்ரூஃப் நான் சொல்ல. காசியன் குவாட்ரேச்சர் தியரம் என்ன சொல்லுன்னா, சப்போஸ் கியூன்றது ஒரு நான் ட்ரிவியல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n+1. ஓகே, கியூன்றது ஏதோ ஒரு நான் ட்ரிவியல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n+1 இருக்குது. ஓகே, சச் தட் எப்படி இருக்குன்னா, அது அந்த கியூன்ற பாலினாமியல் எப்படி இருக்குன்னா, இன்டெக்ரல் a to b x power k into q of x dx போட்டிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து 0. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் வந்து 0வாக இருக்குது. ஓகே, ஃபார் ஆல் 0 less than or equal to k less than or equal to n. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு q டிகிரி பாலினாமியல். அது வந்து ஒரு ஆர்த்தோகோனல் பாலினாமியலாக இருக்குது. ஆர்த்தோகோனல் பாலினாமியலாக இருக்குது. இந்த வெயிட் வந்து x power k வந்து இதாக இருக்குது. அதாவது அதுக்கு இடையில உள்ள எல்லாத்துக்கும் வந்து என்ன இருக்குது, நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து ஆர்த்தோகோனல் இதாக இருக்குது. ஸோ சப்போஸ் வந்துட்டு இதோட ரூட்ஸ், இந்த q of x ஓட ரூட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, q of x ஓட ரூட்ஸ் வந்து x0 x1 எக்ஸெட்ரா xn. ஸோ n+1 பாலினாமியல், ஸோ n+1 ரூட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதோட ரூட்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தென் ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இன்டெக்ரல் a to b f of x dx, இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு சம்மேஷன் ai f of xi. ஓகே, இந்த ரூட்ஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன். i ஈக்குவல் டு 0 to n. ஓகே, இந்த ரூட்ஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன். ஓகே, இதில் வந்துட்டு a வந்து என்ன அப்படின்னா, வேறு ஏன்றது என்னன்னா, ஏன்றது கார்டினல் பாலினாமியல். ஓகே, li of x dx. ஓகே, இன்டெக்ரல் a to b li of x dx. ஓகே, இது வந்து இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இது வந்து எத்தனை டிகிரி பாலினாமியலுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து எத்தனை டிகிரி பாலினாமியலுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்குன்னா, 2n+1 டிகிரி பாலினாமியலுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ qxன்றது ஒரு பாலினாமியல். ஓகே, n+1 டிகிரி பாலினாமியல். அது இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ஃபார்முலா 2n+1 டிகிரி பாலினாமியலுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கும். அதுபோக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்க போகுது அப்படின்னா, இந்த இன்டர்வல். ஓகே, லை வித்தின் த இன்டர்வல் a, b. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? இந்த பாயிண்ட்ஸ் லை இந்த ஓப்பன் இன்டர்வல் a, b. ஓகே, இந்த x0 x1 x எல்லாம் வந்துட்டு a, bல இருக்கணும். அப்படி இருந்தால் தான். ஓகே, அதோட இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ அது இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த இதுக்கு வருது. ஸோ இந்த தியரத்துலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, ஆர்பிட்ரரி பாயிண்ட்ஸ் நம்ம வந்து என்ன எடுக்கலாம்னா, ஈக்குவலி ஸ்பேஸ்ட் இன்டர்வல்னு எடுக்கல. ஏதோ ஒரு n+1 பாயிண்ட்ஸ் அது வந்து அந்த இன்டர்வல் a, bல இருக்குது. ஓகே, இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸாக்ட் ஃபார் ஆல் டிகிரி பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than or equal to 1. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்க்கு பேர் வந்து காசியன் பாயிண்ட்ஸ்னு பேர்.
அண்ட் இது வந்துட்டு என்ன கொடுக்க போகுதுன்னா எக்ஸாக்ட் ஃபார் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than or equal to 2n + 1க்கு வந்து இது கரெக்டான ஆன்சர் கொடுக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு இது கண்டுபிடிக்க போகிறோம் காசியன் பாயிண்ட்ஸ் வித் 3 காசியன் பாயிண்ட்ஸ் அண்ட் 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த தியரத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ -1 to 1 f of x dx equal to a0 into a0 into f of x naught plus a1 into f of x1 plus a2 into f of x2. ஓகே, இது எப்படின்றத கண்டுபிடிக்கலாம். காசியன் பாயிண்ட்ஸும் காசியன் இதுவும். ஸோ இதில் வந்து எத்தனை இருக்குது? மொத்தம் வந்துட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால q of x வந்து என்ன எடுக்க போகிறேன்? ஸோ இது வந்து x0 x1 x2 இருக்குது. இப்போ n+1 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ 30 டிகிரி பாலம் இருக்கும். அப்போ q of x வந்து என்ன எடுக்க போனால் a0 + a1x + a2x² + a3x3. இதான் என்னோட q of x. ஓகே, அது போக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இந்த q of x வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா q of x must satisfy this one. -1 to 1 q of x dx வந்து 0 இருக்கணும். ஓகே, -1 to 1 x into q of x dx 0 இருக்கணும். ஓகே, அது போக -1 to 1 x² into q of x dx வந்துட்டு 0 இருக்கணும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டினால 0 to n வரைக்கும் உள்ளதுக்கு அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து எக்ஸ் இன்ட்டு q of x dx வந்து இதாக இருக்கணும். இது வந்து எக்ஸ் இன்ட்டு q of x dx இதாக இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா a0 = a2 = 0ன்னு செட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து a3 x³ வந்துடும். ஏன்னா இது வந்து -1 to 1 ax dx 0 இருக்கனால இது வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகுனா a0 வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி இது வந்து ஆட் டிகிரி இருக்கிறனால இது வந்து இதாயிரும். ஸோ இது வந்து அப்போ இதை செட் பண்ணால் a0 ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். இப்போ செட் பண்ணுவோம் a0 = a2 = 0ன்னு செட் பண்ணால் என்ன ஆகுன்றதை மட்டும் சொல்கிறேன். a0 = a2 = 0 செட் பண்ணனா என்னோட q of x வந்து என்னவாயிரும்? q of x வந்துட்டு a1x + a3x³ ஆயிரும். அப்போ இது என்ன பாலினாமியல்? இது ஒரு ஆட் டிகிரி பாலினாமியல். இது ஒரு ஆட் டிகிரி பாலினாமியல். ஸோ அப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் வந்து 0 ஆயிரும். ஓகே, இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்? இதில் வந்து x² இருக்குது. ஸோ இது வந்து என்னவாயிரும்? இது வந்து இது x² இருக்குது. ஸோ x² பண்ணும்போது x³ x⁵ வரும். அப்போ இதுவும் வந்து 0 ஆயிரும். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த -1 to 1 q of x dx மட்டும் எனக்கு வந்து 0 ஆகணும். ஓகே, அது மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் முடிக்குது. ஸோ இது வந்து 0 ஆயிரும், இது வந்து 0 ஆயிரும். ஓகே, எனக்கு வந்து ஒரு q of x கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ அது எது வேணால் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறேன். a0 a2 0 ஆக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ இந்த ஒன்று மட்டும் தான் எனக்கு வந்து 0 ஆகலை. அதை மட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதை பார்க்க போகிறேன். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்னா -1 to 1 x into q of x dx என்னன்றதை பார்க்க போகிறேன். ஓகே, இது ரெண்டும் 0 ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ இந்த q of x போட்டால் ஸோ இதுக்கு என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ ஈக்குவல் டு -1 to 1 ஓகே a1x² + a3 x⁴ ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, இன்ட்டு dx. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன? இது வந்துட்டு ஈக்குவல் டு இது வந்து a1 x³/3 ஸோ a1/3 ஓகே ப்ளஸ் a3/5 ஓகே a3/5 ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகே, ஸோ 2 டைம்ஸ் வரும். பட் வந்துட்டு அந்த இது 2 வந்துட்டு கேன்சல் பண்ணினேன். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்துட்டு a1/3 a3/5 ஈக்குவல் டு 0ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. a1/3 = a1/3 + a3/5 ஈக்குவல் டு 0க்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா a1 = இதில் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா a1 = -3 ஓகே a3 = 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? இது -1 ஆயிரும், இது +1 ஆயிரும். எனக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, இது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, லீஸ்ட் இன்டிஜர் சொல்யூஷன் வந்து இது எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து லீஸ்ட் இன்டிஜர் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் எனக்கு வந்து இது வரப்போகுது. அப்போ இந்த பாலினாமியல் என்ன ஆகுது? -3x + 5x³ வரப்போகுது. ஓகே, -3x + 5x³ வரப்போகுது. ஸோ 5x³ - 3xக்கு என்னோட ரூட் என்னன்றதை நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இதோட ரூட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா தியரம் படி அதோட ரூட்ஸ் தான் வந்து என்னோட காசியன் பாயிண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ q of x = 5x³ - 3x. ஓகே, ஸோ இதோட ரூட்ஸ் வந்து இதை எப்படி எழுதிக்கலாம்னா 5x into 5x² - 3 அப்போ q of x = 0னா என்ன வரும்னா x = 0 ஒரு ரூட்டு 5x² - 3 அது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணால் x = 3/5 √= +or-. ஸோ அப்போ எனக்கு ரூட்ஸ் என்னென்னா ரூட்ஸ் வந்துட்டு -√3/5
0 √3/5 இதான் என்னோட ரூட். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இது என்னோட காசியன் குவாட்ரேச்சர், காசியன் பாயிண்ட்ஸ். இது வந்து காசியன் பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸ் பேர் வந்து காசியன் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்டெக்ரல் a to -1 to 1 f of x dx வந்துட்டு இதை யூஸ் பண்ணி இது பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து a0 இன்ட்டு f of -√3/5 ப்ளஸ் a1 இன்ட்டு f of 0 ப்ளஸ் a2 இன்ட்டு f of √3/5. ஓகே. ஸோ இப்போ நான் a0, a1, a2 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட 3rd டிகிரி பாலினாமியல் எடுக்க போகிறேன். ஸோ அது கண்டுபிடிக்கலாம் நான். ஸோ திருப்பி என்னோட பேசிஸ் வந்துட்டு (1x(x)² எடுத்துக்கிறேன். என்னோட பேசிஸ் வந்துட்டு ஓகே. ஸோ என்னோட பேசிஸ் வந்துட்டு 1x(x)². ஓகே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது, f of x ஈக்குவல் டு 1ன்னா -1 to 1 dx ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு இது வந்து 2ன்னு இருப்பது. ஓகே. ஸோ f of x ஈக்குவல் டு இது வந்துட்டு இம்ப்ளைஸ் a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 2. அடுத்து f of x ஈக்குவல் டு xனா இது வந்துட்டு -1 to 1 x dx a0 பை மைனஸ் a0 √3/5 ப்ளஸ் இது வந்து 0, a1 வந்து 0 ஆயிரும். ஓகே. ப்ளஸ் a2 √3/5 ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன கிடைக்குன்னா a0 ஈக்குவல் டு a2. ஓகே. ஏன்னா √3/5 ஸோ அந்த பக்கம் கொண்டு போது 2 கேன்சல் ஆகி ஸோ a0 ஈக்குவல் டு a2 வந்துடும். அடுத்து f of x ஈக்குவல் டு x²னா ஓகே. ஸோ இதில் வந்து -1 to 1 x² dx. ஸோ இது வந்துட்டு ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் a0 பை a0 3/5 ப்ளஸ் a2 3/5. ஏன்னா a0 வந்து 0, a0 இன்ட்டு f of 0 அது 0 ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு இது வந்து என்ன ஆகுது, ஸோ ஓகே. ஸோ இம்ப்ளைஸ் இது வந்து என்ன ஆகுதுன்னா a0 3 டைம்ஸ் a0 ப்ளஸ் a2 பை 5 3/5 இன்ட்டு a0 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 1/3. ஸோ வந்து 2/3 ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ இது வந்துட்டு a0 ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 10/9 வரும். ஓகே. ஆல்ரெடி a0 ஈக்குவல் டு a2. ஸோ அப்போ இது வந்து 2 டைம்ஸ் a0 ஈக்குவல் டு 10/9. அப்போ a0 ஈக்குவல் டு 5/9. ஸோ a0 ஈக்குவல் டு 5/9னா a2 ஈக்குவல் டு 5/9. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5/9 ப்ளஸ் a1 ப்ளஸ் 5/9 ஈக்குவல் டு 2. அப்போ a1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 10/9 ஈக்குவல் டு 8/9. ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும், 5/9 இன்ட்டு f of -√3/5 ப்ளஸ் 8/9 இன்ட்டு f of 0 ப்ளஸ் 5/9 இன்ட்டு f of √3/5. ஓகே. ஸோ இதான் இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு e⁻(x² dx என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே. ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 0 to 1 வந்துட்டு இதே மாதிரி -1 to 1க்கு மாற்றி இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களோட இது வந்துட்டு வேறு இடத்துல இருக்குன்னா அதுக்கும் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இது இதுக்குரியது. ஸோ அதே இதுக்கு சப்போஸ் -1,1 வந்துட்டு வேறு சில காசியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன். -1 to 1க்கு வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். -2க்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு காசியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலா. ஓகே. ஸோ 3 கண்டுபிடிச்சினா இதே மாதிரி 0.652146 f of 0.3389981 ப்ளஸ் எக்ஸட்ரா இது வருது. ஸோ இது வந்து காசியன் n ஈக்குவல் டு 3க்கு, அதே மாதிரி n ஈக்குவல் டு 4க்கு வந்து அடுத்த இது கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குரியது. ஸோ நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா மாதிரி காசியன் குவாட்ரேச்சர் ரூலும் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணுது பை எ பாலினாமியல் அண்ட் இன்டகிரேட்ஸ் த பாலினாமியல். பட் ஆனால் காசியன் குவாட்ரேச்சர் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஆப்டிமலி ஸ்பேஸ்டா இருக்கு இன்ஸ்ட் ஆஃப் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. நியூட்டன் கோட்ஸ் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டா இருக்கும். இது வந்து பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிமலி ஸ்பேஸ்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்காது. ஓகே. வித்தியாசமா இருக்கு. ஸோ அதனால வந்து ஆப்டிமலி ஸ்பேஸ்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த வேல்யூஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஓகே. ஸோ வித்தியாசமாக வேறு இடத்துல இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இல்லாமல் வேறு இடத்துல வந்து அது வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு இது. ஸோ அது போக வந்துட்டு குவாட்ரேச்சர், காசியன் குவாட்ரேச்சர் வந்து ஹையர் டிகிரி இது கொடுக்குது. நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா nth டிகிரி பாலினாமியல் வரைக்கும் தான், nth டிகிரி பாலினாமியல் தான் அக்யூரசி கொடுக்கும். இது வந்து 2n+1 டிகிரி பாலினாமியல்ஸ் கொடுக்குது. ஏன்னா 2n பாராமீட்டர்ஸ் சூஸ் பண்ணுறதுனால 2n-1 டிகிரி பாலினாமியல்ஸ்க்கு வந்து இது வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்குது. ஓகே. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் காசியன் குவாட்ரேச்சர் வந்துட்டு பட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ்னா ஈஸியாக வந்துட்டு இதோட பாயிண்ட்ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸோ கண்டுபிடிக்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. ஈஸி வே கிடையாது. அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு நோ ஈஸி வே. ஈஸி வே கிடையாது அந்த பாயிண்ட்ஸும் கோஎஃபிஷியன்ட்ஸும் கண்டுபிடிக்கிறது.
நார்மலி வந்து காசியன் குவாட்ரேச்சர் வந்துட்டு அது வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் இன்டகிரேஷன் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து அது கேரக்டரைஸ் பண்ணலாம். பட் காசியன் குவாட்ரேச்சர் வந்து அட்வான்டேஜஸ் ஓவர் நியூட்டன் கோட்ஸ் பிகாஸ் வந்துட்டு சிங்கிள் இன்டர்வல் ஓகே சிங்கிள் இன்டர்வல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அட்வான்டேஜஸ். காசியன் குவாட்ரேச்சர் வந்துட்டு காம்போசிட் இன்டகிரேஷன் மாதிரி சிமிலர் அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆனால் இதில் என்னென்னா ஒரே இந்த இது கண்டுபிடிக்கிறக்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு 4/4 2D இது கண்டுபிடிக்கிறக்க ஒரு 4 நான்லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு இருக்கு. நிறையா காம்போசிட் இன்டகிரல் போட்டிங்கன்னா வந்து நிறையா வந்துட்டு எண் இன்க்ரீஸ் ஆக நிறையா ஆப்டிமல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப ஹைலி நான்லீனியர் ப்ராப்ளமாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அது வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பட் கையாடுற அப்ரோச்சுக்கு காம்போசிட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இன்டகிரேஷன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஒரு நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து இப்போ இதுதான் கடைசி பகுதி இந்த இன்டகிரேஷனோட. இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் சம்மரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டகிரலுக்கு வந்து ஆன்சர் தெரியணும். இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 3 டைப் பார்த்தோம், 4 டைப் பார்த்தோம் ஆக்சுவலி. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேசிக்ஸ் ரூலு. ஓகே, ஒன்று வந்து பேசிக்ஸ் ரூலு, இன்னொன்று வந்துட்டு காம்போசிட் ரூலு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா அடாப்டிவ் குவாட்ரேச்சர் பார்த்தோம், ரோம்பர்க் இன்டகிரேஷன் பார்த்தோம். ஓகே, ரோம்பர்க் இன்டகிரேஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து என்ன பார்த்தோன்னா அடாப்டிவ் குவாட்ரேச்சர் பார்த்தோம். ஓகே, அடாப்டிவ் குவாட்ரேச்சர் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரே டைப் ஆஃப் ஃபேமிலி. அப்புறம் வந்து காசியன் குவாட்ரேச்சர் பார்த்தோம். ஸோ இதில் எல்லாமே என்னென்னா, இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு, இதுலேயும் பாயிண்ட்ஸ் ஈக்குவலி ஸ்பேஸ்டு, இதுலேயும் பாயிண்ட்ஸ் ஈக்குவலி ஸ்பேஸ்டு, இதுலேயும் பாயிண்ட்ஸ் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்துட்டு அல்டிமேட்டாக என்ன பண்ணுறோம்னா இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு சமேசன் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கும். சமேசன் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை என்னன்றது கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் வந்து எக்ஸைஸ் வந்து ஆல்ரெடி நோன். ஓகே, ஏ வந்து தெரியாது, அது வந்து கண்டுபிடிக்கிறோம். காசியன் குவாட்ரேச்சர்லையும் அதே தான் பண்ணுறோம். இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதுலேயும் வந்துட்டு அதே தான் கண்டுபிடிக்கிறோம், சமேசன் ஏ எஃப் ஆஃப் எக்ஸை தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பட் இதில் என்னென்னா இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது, எக்ஸையும் தெரியாது, ஏயும் தெரியாது, ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நான்லீனியர் ஆயிரும். அதில் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சி இது பண்ணோம். ஸோ பேசிஸ் வந்து அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். இதில் வந்து என்ன எடுக்க போகிறோம்னா 1x x² எக்ஸட்ரா xn எடுக்க போகிறோம். x பவர் n எடுக்க போகிறோம். ஓகே, இதில் வந்துட்டு 1x x² எக்ஸட்ரா x பவர் 2n வரைக்கும் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த பாலினாமியல் எடுத்து அதுலேருந்து கண்டுபிடிக்கும். ஏன்னா அதில் 2n பராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ x0 கண்டுபிடிக்கிறோம், எக்ஸைஸ் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏஐஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் இது பண்ணுறோம். ஸோ பேசிக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக ட்ரபிசாய்டல் ரூல் பார்த்தோம். ஓகே, ட்ரபிசாய்டல் ரூல் அப்படின்றத பார்த்தோம். சிம்சன்ஸ் வந்துட்டு 1/3 பார்த்தோம், 3/8 பார்த்தோம். சிம்சன்ஸ் 1/3 3/8 பார்த்தோம். ஓகே, அப்புறம் இது வந்து இது வந்து 2 இதை ஃபர்தராக வந்து 2 இதாக பிரித்தேன். ஒன்று வந்து நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா வந்துட்டு 2 டைப்பாக இது பண்ணலாம். நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா வந்துட்டு க்ளோஸ்டு ஃபார்மு, ஓப்பன் ஃபார்ம், ரெண்டையும் இது பண்ணோம். ஓகே, ஸோ இதில் க்ளோஸ் ஃபார்மில் ட்ரெபிசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் 1/3 ரூல், சிம்சன் 3/8 ரூல் பார்த்தோம். இதில் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, அப்புறம் வந்து 2 பாயிண்ட் நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா, 3 பாயிண்ட் நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா. இதில் அதே மாதிரி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட், அதாவது சிம்சன் 3/8க்கு அப்புறம் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதில் வந்து நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா வந்துட்டு க்ளோஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு அந்த எண்டு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா அது க்ளோஸ்ட் ஃபார்முலா, எண்டு பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணால் வந்து ஓப்பன் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தோம். ஸோ அப்புறம் இது வந்துட்டு ஹையர் டிகிரி பாலினாமியல் இருக்குது. ஸோ காம்போசிட் ரூல் என்ன பண்ணோம்னா குட்டி இதே, அதாவது ட்ரபிசாய்டல் ரூலோ சிம்சன்ஸ் 1/3 ரூலோ யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து குட்டி குட்டி இன்டர்வலாக உடச்சி அந்த குட்டி இன்டர்வலுக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை மொத்தமாக மெர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து இதோட பேசிக் ஐடியா வந்து இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதுதான் இதோட பேசிக் ஐடியா. அதுதான் காம்போசிட் இன்டகிரல் ரூலில் காம்போசிட் ரூல் அப்ளை பண்ணி அதை வந்து இது பண்ணும். அதாவது பெரிய ஃபங்க்ஷனாக எடுக்காமல், ஒரே ஃபங்க்ஷனாக எடுக்காமல் இன்டர்வலை குட்டி குட்டியாக ஆக்கி அந்த குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சு அதை சம் பண்ணோம்னா அதான் கம்போசிட். ரோம்பர்க் இன்டகிரேஷன் என்ன பண்ணுறோம்னா இது வந்துட்டு R ஆஃப் 0,0 கண்டுபிடிக்கணும், அது ட்ரெபிசாய்டல் ரூலில். அப்புறம் வந்து அதை பேஸ் பண்ணி R ஆஃப் i,0 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் R ஆஃப் n மைனஸ் R ஆஃப் n i,j வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். R ஆஃப் n, என்னன்றது அடாப்டிவ் குவாட்ரேச்சரில் என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு சிம்சன்ஸ் 1/3 ரூல் எடுத்தோம். ஓகே, S ஆஃப் a, b எடுத்தோம். அதை வந்துட்டு 2ஆக உடச்சி ஓகே, ஸோ a, bயில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ a, bயில் வந்துட்டு இது கரெக்டாக வருதான்றதை பார்க்குறோம்.
ஸோ இதில் கரெக்டாக இது வந்து எஸ் ஆஃப் ஏக்கமா பின்னு எடுக்கிறேன். ஓகே, இதில் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா என்னோட ப்ராப்ளம் முடிஞ்சது. இல்லாட்டி என்ன பண்ணுறேன், இதை ரெண்டாக உடைக்கிறேன். எஸ் ஆஃப் ஏக்கமா இது வந்து 2 தான் உடைக்கிறேன். எஸ் ஆஃப் ஏக்கமா ஏ ப்ளஸ் பி பை 2 அப்புறம் எஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2 கமா பி, இந்த ரெண்டாக உடச்சி இது ரெண்டுக்கும் என்ன வருதுன்றதை கால்குலேட் பண்ணேன். ஸோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இதோட சம் என்னன்றதை பார்க்குறேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தேன் எப்சிலாங் ஆனிச்சுன்னா என்னோட ப்ராப்ளம் சால்வ்டு. இல்லாட்டி என்ன பண்ணேன், திருப்ப வந்துட்டு நான் வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணி இதை திருப்ப ரெண்டாக உடச்சி ரெக்கர்சிவ் ஃபார்முலா மூலமாக திருப்ப வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது வந்துட்டு என்ன பேருனா, அது வந்துட்டு அடாப்டிவ் குவாட்ரேச்சர்னு பேர். ஸோ காசியன் குவாட்ரேச்சர் இப்போ தான் பார்த்தோம். அதில் வந்து அந்த ஏ எஃப்எக்ஸ்ஐ ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ஐ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ஐ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மாதிரி இது கண்டுபிடிக்கிறது வந்து இந்த இதுக்குரியது. ஸோ இதான் இதில் உள்ளது. இப்போ ஃபர்தராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் வந்துட்டு நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்டெக்ரல் ஏ டு பி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் தான் பார்த்தோம். ஓகே, எல்லா இதுலையுமே என்ன கண்டுபிடிச்சோன்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் தான் பார்க்கும். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தது ஃபுல்லாமே. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களோடது டபுள் இன்டெக்ரல் ஏ டு பி இன்டெக்ரல் சி டு டி, ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய். இதுக்கு ட்ரபிசாய்டல் ரூலோ சிம்சன்ஸ் ரூலோ எப்படி அப்ளை பண்ணுங்க? ஓகே, கொஸ்டின். சிமிலர்லி இப்போ வந்து இன்டெக்ரல் ஏ டு பி இன்டெக்ரல் சி டு டி இன்டெக்ரல் இ டு எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் டிஎக்ஸ் டிஒய் டிசெட். அல்லது இன் ஜென்ரல் இன்டெக்ரல், ஓகே, ஸோ ஏனா இன்டெக்ரல் எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஒன் ஆர் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இன்டெக்ரல் எக்ஸ்ஐ எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஒன் ஃபஸ்ட்டு 3 எழுதுறேன். எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஒன் ஒய் நாட் டு ஒய் ஒன் இசட் நாட் டு இசட் ஒன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் டிசெட் டிஒய் டிஎக்ஸ். இது எப்படி எழுதுறதுன்னு யோசிங்க. அதே மாதிரி இன்டெக்ரல் சப்போஸ் இது வந்து எக்ஸ் இது வந்து ஓவர் எக்ஸ் நாட், இது வந்து ஓவர் எக்ஸ் ஒன், இது வந்து எக்ஸட்ரா எக்ஸ்என். ஓகே, இது என் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ்என். ஓகே, என் ப்ளஸ் 1 வேரியபிள்ஸ் இருக்குது. டிஎக்ஸ் நாட் டிஎக்ஸ் ஒன் அல்லது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, என் வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா. ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஒன் டி ஆஃப் எக்ஸட்ரா டிஎக்ஸ்என். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ ஓகே, இதை எக்ஸ் ஒன் போட்டுக்கிறேன், இது வந்து எக்ஸ் ஒன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ டிஎக்ஸ் ஒன் டிஎக்ஸ் டூ டிஎக்ஸ்என். ஓகே, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நீங்கள் அதே மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஹையர் டைமென்ஷன். ஸோ அதே மாதிரி சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்டெக்ரல் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருக்குது, அல்லது 0 டு இன்ஃபினிட்டி இருக்குது. ஓகே, ஒரு இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணுது? அதாவது இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். ஓகே, இது வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். ஸோ இம்ப்ராப்பர் இன்டெக்ரலுக்கு எப்படி வந்து இதை இந்த ட்ராபிசாய்டல் ரூலோ அல்லது சிம்சன்ஸ் 1/3 ரூலோ அல்லது காம்போசிட் ரூலோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி சப்போஸ் வந்துட்டு உங்களோட இன்டெக்ரலே வந்து ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாமல் டிஸ்கன்டினியூஸ் இருக்கும். அந்த மாதிரி கேசஸில், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வந்து ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கன்டினியூஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க? ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் டிஸ்கன்டினியூட்டி இருக்குது அல்லது ஒரு 10 பாயிண்ட்ஸில் டிஸ்கன்டினியூட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க? ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஸ்கன்டினியூ இருந்துச்சுன்னா இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றது. ஸோ இன் ஜென்ரல் வந்துட்டு இந்த ஹையர் டைமென்ஷன் கால்குலேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். ஓகே, ஒரு இதுதான் மெத்தட் அப்படின்ற மாதிரி ஒரு இட்ஸ் அ ஸ்டில் ரிசர்ச் ப்ராப்ளம். ஏன்னா அந்த இதுக்கு வந்து இத்தனை இது எடுக்கணும் அந்த இது எடுக்கணுன்றது வந்து ஒரு பெரிய ரிசர்ச் ப்ராப்ளம். ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் இருக்குது. இதில் இந்த ஹையர் டைமென்ஷன்ஸ் போடும்போது எப்படி வந்து அதுக்குரிய ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறன்றது ஒரு பெரிய பிக்கர் சேலஞ்சிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அது வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதோட அந்த நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் ஃபார்முலா வந்து தியரி பார்ட் முடிக்குது. நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எழுதிட்டோம்னா நம்மளோட நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ நம்பியை இது பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டெஃப் காசியன் குவாட்ரேச்சர் ஏ கமா பி. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் இது எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னா காசியன் குவாட்ரேச்சரில் இதான் என்னோட ஃபார்முலா. -1,1 முதல்ல எழுதலாம், அதுக்கப்புறம் வந்து இது எழுதலாம். ஸோ -1,1 என்னோட காசியன் குவாட்ரேச்சர் வந்துட்டு இந்த இது முதல்ல எழுதலாம். எஃப் ஆஃப் -1/√3 எஃப் ஆஃப் 1/√3க்கு. ஓகே, எஃப் ஆஃப் ரிட்டன் எஃப் ஆஃப் -1/np டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/square root np டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே, இது வந்து -1,1 மட்டும்தான். ஓகே, அதனால் ஏவும் பியும் அதை தான் எடுக்க போகிறேன். டெஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இது வந்து எல்லா பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3க்கு வந்து ட்ரூவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை பார்க்கலாம். நம்ம இந்த பழசை எடுத்துக்கலாம், இந்த எக்ஸாக்ட் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டே எடுத்துக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே,
இதில் வந்து நமக்கு எஃப்ஆஃப்எக்ஸ் வந்துட்டு இந்த இந்த இது ஃபுல்லாக எடுப்போம். கேஸ் என்னென்ன இது வருதோ அது எல்லாத்துக்கும் எடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு. அதுக்கு இதை இது பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுக்கலாம். ஓகே. ஸோ ஜிஆஃப்எக்ஸ் வந்துட்டு இது வரப்போகுது. எக்ஸாக்ட் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா print Gaussian quadrature a comma b equal to -1, 1 Gaussian equal to Gaussian quadrature a comma b print exact integral equal to exact of a comma b. இது ரெண்டுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே சேம். ஓகே. ஏன்னா இது வந்து 3rd டிகிரி வரைக்கும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு இதை போடலாம். 4x² இதோட எக்ஸாக்ட் காலம் இது 4x³ இது கரெக்டாக வரும். 4x³ இது கரெக்டாக வரும். சாரி, செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு இது கரெக்டாக வரும். தேர்ட் டிகிரி பாலினாமியலுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். தேர்ட் டிகிரிக்கும் கரெக்டாக வரும். ஓகே. நம்ம ட்ரெபிசாய்டோ சிம்சனோ பார்த்தோம்னா ஃபஸ்ட் டிகிரி ட்ரெபிசாய்டு வந்து ஃபஸ்ட் டிகிரி கரெக்டாக வரும், செகண்ட் டிகிரி கரெக்டாக வருது. சிம்சன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டிகிரி கரெக்டாக வரும், செகண்ட் டிகிரி கரெக்டாக வரும், தேர்ட் டிகிரி கரெக்டாக வராது. ஸோ இது வந்து அதுக்கும் கரெக்டாக வருது. ஓகே. ஸோ இது வந்து தேர்ட் டிகிரிக்கும் கரெக்டாக வருது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது 2 பாயிண்ட் தான். x⁴ பார்க்கலாம். இது கரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை, டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து தேர்ட் டிகிரி வரைக்கும் கரெக்டாக வரும். 4th டிகிரிக்கு போச்சுன்னா இதோட இது வந்து கரெக்டாக கொடுக்காது. ஓகே. ஸோ இது வந்து தப்பான ஆன்சர் கொடுக்கும். Gaussian quadrature there is a huge difference. ஓகே. ஸோ இது வந்து தப்பான ஆன்சர் கொடுக்கும். ஓகே. -1, 1 இந்த இது. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம். 1/1 + xக்கு ஓகே. -1, 1க்கு வந்து இது வந்து இதாக இருக்கும். ஸோ அதனால் இதை போட முடியாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து லாக் ஆஃப் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் லாக் ஆஃப் 0 வந்துடும். அதனால் இது வந்து போட முடியாது. ஸோ இது வந்து தப்பாக வரும். Gaussian quadrature பட் ஸ்டில் இது வந்து ஆன்சர் கொடுக்குது. எக்ஸாக்ட் இன்டெக்ரல் வந்து இது வந்து வராது. ஏன்னா இது வந்து np.log of 1 + x இருக்குது. இது வந்து வராது. பட் Gaussian quadrature ஸ்டில் வந்து ஆன்சர் கொடுக்குது. ஸோ அதனால் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்களோட இன்டெக்ரல் வந்துட்டு கரெக்டாக அதுக்குள்ளே டிஃபைன் ஆயிருக்கான்னு Gaussian quadrature இருக்குன்றதுக்காண்டிலாம் அப்பெல்லாம் போட்டக்கூடாது. ஓகே. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்ட் இன்டெக்ரல் போடும்போது இது வந்து log of 1 + x வருது. உங்களோட இது வந்துட்டு ஆக்சுவலாக log of -1 போடும்போது 0 வந்துடும். ஓகே. ஸோ அதனால் அந்த இதுக்கிட்ட வரும்போது வந்து உங்களோட வேல்யூவே வந்து என்னவாயிரும், தப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் GRP வராமல் இருக்கிறதுக்கு. பட் இது வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், -1 பாயிண்ட் பதிலாக -0.99 போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். மித்ததெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது. இதுக்கு போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 7.6 வருது. பட் எனக்கு ஆன்சர் வந்து 3 தான் Gaussian integration கொடுக்குது. ஓகே. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு e⁻x பார்க்கலாம். e⁻xக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ். 2.34 இது 2.35. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் எனஃப். ஆன்சர் கரெக்டாக வருது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா a,bக்கு ஜென்ரலாக மாற்ற போகிறோம். a,bக்கு எழுதும்போது ஸோ இது வந்து a,b வந்து ஜென்ரல் a,bக்கு எடுத்தோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். -1 to 1. ஸோ இது வந்துட்டு b மைனஸ் ரிட்டர்ன் வந்துட்டு b மைனஸ் a by 2 star f of a minus b by np dot 2 star np dot square root of 3. ஓகே. ப்ளஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து b மைனஸ் a. இது வந்து ஜென்ரலாக a,bக்கு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக வேற ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்துட்டு 1,2க்கு எடுக்கலாம். ஓகே. 1,2க்கு எடுக்கலாம். இப்போ போட்ட ப்ராப்ளத்தையும் e⁻xக்கு b மைனஸ் a 2 ஸ்டார் np டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சாரி ஒன் மோர் மறந்துட்டேன். ஓகே. இது வந்து 2 தான் எழுதிக்கிறேன் நான். x ஈக்குவல் டு சாரி x ஈக்குவல் டு a ப்ளஸ் b பை 2 y ஈக்குவல் டு a minus b by 2 times square root of root 3. ஓகே. இது வந்து அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா f of y plus x இது வந்துட்டு f of minus y plus x. ஓகே. இது ரெண்டு போட்டுக்கலாம். ஓகே. ஆல்மோஸ்ட் சேம் ஆன்சர். ஓகே. f of y plus x, f of minus y plus x. ஸோ அதே மாதிரி
e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாக்ட் தெரியாது நமக்கு. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இதுக்குரிய ஆன்சர் 1,2க்கு என்னன்றது 0,1க்கு என்னன்றதும் அதே மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்துச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஜென்ரலாக உள்ளது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராப்ளம். நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். ஓகே. ஸோ காசியன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஆல் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து அடுத்தது. ஸோ இது வந்து காசியன் குவாட்ரேச்சர். பட் வந்து வேறு இதுக்குரியது. ஓகே. ஸோ இது குவாட்ராட்டிக் காசியன் குவாட்ரேச்சர் கிடையாது. நான் காசியன் குவாட்ரேச்சர்னா ஆப்டிமல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஆப்டிமல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கல. இது இன்னொரு இது. ஓகே. இது வந்து நான் வேறு ப்ராப்ளம் போட்டுக்கிறேன். -2 அந்த இதுக்கு மட்டும் போடுறேன். ஓகே. -2 செகண்ட் டிகிரி பாலினாமியல் கரெக்டாக வருதான்றதை மட்டும் பார்க்கலாம். சம் குவாட்ரேச்சர் ஃபார்முலா. ஓகே. a, b -2,2க்கு தான் இது. ஓகே. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு f ஆஃப் 8/3 ஸ்டார் f ஆஃப் -1 ப்ளஸ் -4/3 ஸ்டார் f ஆஃப் 0 ப்ளஸ் 8/3 ஸ்டார் f ஆஃப் 1. ஓகே. இது a, bக்கு இல்லை. அதனால் சம் குவாட்ரேச்சர் மட்டும் போட்டால் போதும். ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. இது வந்து நம்ம -2,2க்கு மட்டும்தான் எடுக்கிறோம். -2, ஸோ ஏவும் பியும் கூட தேவையில்லை நமக்கு. ஸோ சம் குவாட்ரேச்சர். ஓகே. சம் குவாட்ரேச்சர்னு எடுத்துக்கோம். சம் குவாட்ரேச்சர் எதுவுமே தேவையில்லை நமக்கு. வந்து எதை எடுக்க போகிறோம்னா வந்து f ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். f ஆஃப் எக்ஸ் வந்துட்டு செகண்ட் டிகிரி பாலினாமியல் அதுக்கு மட்டும் கரெக்டாக வருதான்றது மட்டும் பார்க்க போகிறோம். தான் எக்ஸாக்ட் இந்த இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு இது கரெக்டாக வருதுன்றது நம்மளோட கிளைம். அது கரெக்டாக வருதா இல்லையான்றது தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வருதான் பார்ப்போம். f ஆஃப் 0 f ஆஃப் எக்ஸாக்டாக ஓகே. a, b நான் கொடுக்கல. a, b ஈக்குவல் டு -2, 2. ஓகே. 48 கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட் டிகிரி பாலினாமியல் செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு எடுக்கலாம். செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு கரெக்டாக ஆகுது. ஸோ தேர்ட் டிகிரிக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணது வந்து செகண்ட் டிகிரி வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஏன்னா பேசிஸ் வந்து நான் செகண்ட் டிகிரி வரைக்கும் தான் எடுத்துக்கேன். ஸோ மீதி இதுக்கு வந்து இது கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பான ஆன்சர் கொடுக்கலாம். பட் இதில் வந்து அதுக்கும் ஆன்சர் வருது. ஓகே. ஃபோர்த் டிகிரிக்கும் இது கரெக்டாக ஆன்சர் வருது. பட் இன் ஜென்ரல் வந்துட்டு இதுக்கு வந்து ஜென்ரலாக வந்துட்டு எல்லா இதுக்கும் வரணும் அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த இதை எடுக்கலாம். இந்த √3/5 வந்து இதுக்கு எடுக்கலாம். இது வந்துட்டு எத்தனை இதுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. 5/9 இந்த இது போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் காசியன் குவாட்ரேச்சர் தான் இது. காசியன். ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே. 3 பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். காசியன் 3 a, b எடுத்து a, b வேணாம். இதுலேயும் வந்து a, b வேணாம் நமக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு -1 to 1 மட்டும் தான் போடுறோம். ஸோ அதுக்கு மட்டும் பார்க்கலாம். ஓகே. -1, 1க்கு மட்டும் எடுத்துக்கலாம். சம் குவாட்ரேச்சரில் இது வந்து காசியன் 3. காசியன் 3 இதில் என்ன அப்படின்னா நான் வந்து √3/5 மட்டும் எடுக்கிறேன். ஓகே. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு ரிட்டர்ன் 5/9 ஸ்டார் f ஆஃப் minus np dot square root of 3/5 plus இது வந்து f of 8/9 f of 0 plus 5/9 f of plus square root of 3/5. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். காசியன் ஓகே. காசியன் நான் எடுத்திருக்கிறது வந்து 5th டிகிரி பாலினாமியல். சாரி 4th டிகிரி பாலினாமியல். அதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே. ஸோ தேர்ட் டிகிரி பாலினாமியலுக்கும் இன்னும் கரெக்டாக ஆன்சர் வரும். தேர்ட் டிகிரி பாலினாமியல் கரெக்டாக வந்திருக்கு. செகண்ட் டிகிரிக்கும் கரெக்டாக வரும்.
இதுக்கும் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் டிகிரி. இதுக்குரிய ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ இது வந்துட்டு இப்போ 5th டிகிரி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது இந்த இதுக்கும் ஆன்சர் பார்த்தலாம் e⁻⁻x². ஓகே, e⁻⁻x² என்னன்றதை பார்த்தலாம். e⁻⁻x², அதுக்கு எக்ஸாக்ட் நமக்கு தெரியாது. ஸோ -1 to 1 என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 0 to 1 கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து 2 டைம்ஸ் வரப்போகுது. அதனால அது வந்துட்டு -1 to 1 கண்டுபிடிச்சு இது 2 டைம்ஸ் வருது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான். ஓகே, இது வந்து -1 to 1. ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகே, இது வந்து -1 to 1 Gaussian 3 வந்து 1.4. இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம். ஓகே, ஏன்னா நான் வந்து 0 to 1 கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இது வந்து /2 போட்டுக்கிறேன். /2 போட்டோன்னா 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர். இதுக்குரிய ஆன்சர் வந்துருச்சு 0.749. ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு இங்கே இதே மாதிரி 3க்கு 4க்கு இதுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இதே மாதிரி Gaussian quadrature இது பண்ணலாம். ஸ்டூடெண்ட், நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அதாவது தொகை நுண் கணிதம், வகை நுண் கணிதம் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு தொகை நுண் கணிதம் இருக்குது, வகை நுண் கணிதம் எப்படின்றத பார்க்கலாம். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.